இந்த வழக்கு விசாரணையில் கலகலத்து போயிருக்கிறார் விஜய். இந்த சார்ஜ் ஷீட்ல விஜயினுடைய பெயர் இருந்ததுன்னா அவராலே தாக்கு பிடிக்க முடியல. பாஜகவினுடைய அந்த கோர பிடிகள் இருந்து விஜயை வந்து அவ்வளவு டார்கெட் பண்றாங்களா பாஜக அப்படின்னா டார்கெட் பண்ணல. இவர் பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்யறவர் தான். தளபதியை போட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க. தளபதி எதுக்கும் பேச மாட்டேங்கிறாரு. ஐயா, தமிழ்நாட்டு மக்கள் விஜய் மேல் வச்சிருந்த ஒரு சிறு நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. தான் போட்டி ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகே ஆளே காணும். ஒண்ணு என்டிஏ கூட்டல வாங்க, தேர்தலை புறக்கணிங்க, அடுத்த தேர்தல் பார்ப்போம்னு எந்திரிச்சாரு வச்சுக்க. இவங்க நிலைமை என்ன ஆகும்? ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது. திமுக கூட்டணிக்குள்ளும் பரபரப்பான செய்திகள் வருது. அதிமுக கூட்டணிக்குள்ள என்டிஏக்குள்ளேயும் பரபரப்பான செய்திகள் வருது. டிவிக்கு எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கே ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்த அந்த தாவேகா விஜய் முக்கியமான பரபரப்பான நேரங்களில் அவங்க கட்சியிலேருந்து பரபரப்பான செய்திகளும் வரல, விஜய் கிட்டேருந்து பரபரப்பான செய்திகள் வரல, சைலண்ட் மோடில் இருக்காங்க. என்னாச்சு? பக்கா மாஸ் கட்சி படுத்தே போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே ஆளே காணும். டிவிக்கிறவரை கூட ஆளை காணும். அந்த மாதிரி தான் நீ கட்சி இருக்கு. இந்த வழக்கு விசாரணையில் கலகலத்து போயிருக்கிறார் விஜய்ங்கிறதா உண்மை. ஏற்கனவே தெரியும், கரூரில் நடந்த சம்பவம் விசாரணை 2 முறை விசாரணைக்கு போனார். சிபிஐ ஆஃபீஸில் ஒரு நாள் 7 முறையும், இன்னொரு 7 மணி நேரமும், இன்னொரு நாள் 6 மணி நேரம் உட்காந்துட்டு வந்ததில் அவர் மாதிரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் கலக்கத்தில் இருக்கிறாரு. வரக்கூடிய 2 ஆப்ஷன் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்டிஏ கூட்டில் வாங்க, இல்லையா தேர்தலை புறக்கணிங்க அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் அவருக்கு விஜய் கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன் 2 ஆப்ஷன். என்ன விஜயை வந்து அவ்வளோக்கு டார்கெட் பண்ணுறாங்களா பாஜக அப்படின்னா டார்கெட் பண்ணல, அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து பாஜக தான் திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஓட் ஸ்பாய்லர் தான். அந்த ஓட் ஸ்பாய்லர் வந்து தன்னுடைய அணிக்கே ஸ்பாய்லராக மாறி போச்சுங்கிறதா சிக்கல். இப்போ அதை சரி செய்யக்கூடிய வேலை தான் இந்த ரைடு, முடக்கம், படம் இதெல்லாம் வந்து அந்த வேலை என்னன்னா, அந்த ஸ்பாய்லர் வந்து நமக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ சிக்கல். நமக்கு எதிராக திரும்பிச்சுன்னா தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்னர் ஓட்டை பிரிக்கிறாரு விஜய் வந்து, அதிமுக ஓட்டை பிரிக்கிறாரு, அதிமுக நிர்வாகிகள் போறாரு. அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தும். அப்போ இதை என்ன செய்யலாம், நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு அணி, இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப 2 விதமாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒன்று, ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இவரும் பாஜகவுக்கு எதிரி தான், இவரும் பாஜகவால் பாதிக்கப்பட்டவர் தான், இவரும் பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்கிறவர் தான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் போகக்கூடிய பாஜக எதிர்ப்பு வாக்குகளை இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு வேலை. இல்லையா நம்ம நேரடியாகவே கொண்டு வந்துருவோம், விஜயை வந்து என்டிஏக்குள்ளேயே கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். 3வதாக தேர்தலை அவர் புறக்கணிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாங்க. தேர்தல் அடிப்படை கட்டமைப்பு நாங்கள் சரி பண்ணல, பூத் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து BLA 2, 3 வரைக்கும் போயிட்டாங்க, நாங்கள் இப்போ தான் வந்து கட்டமைப்பு சரி பண்ணிட்டு இருக்கோம், அதனால கட்டமைப்பு சரி பண்ணி 2029 நாடாளுமன்றத்தில் போற அது வரைக்கும் நான் இன்னொரு படத்துக்கு நடிச்சுட்டு வரேன்னு போவார். இந்த 3 ஆப்ஷன் வந்து விஜய் கொடுக்கப்பட்டிருக்குது. விஜய் எந்த சீட்டை எடுக்க போறார் அப்படிங்கிறதை நம்ம வந்து வரக்கூடிய காலத்துலலாம் தெரியும். இப்போ நேற்று டெல்லியில் நடந்த அந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் 99.9% வந்து விசாரணை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது மட்டும்தான் பேலன்ஸ். இந்த சார்ஜ் ஷீட்ல விஜயினுடைய பெயர் இருந்ததுன்னா இவர்கள் வந்து அந்த எதிர்ப்பு அரசியலை பண்ண போறாங்கன்னு அர்த்தம். விஜயினுடைய பேர் இல்லை, விஜய் சில பேருடைய பெயரை சொல்லியிருக்கிறதாக சொல்றாங்க. செந்தில் பாலாஜி பேர் சொல்றாங்க, சில பேருடைய பேர்லாம் சொல்றாங்க. அவர்களை வந்து இந்த பேர்ல உள்ள இன்வால்வ் பண்றாங்க, அவங்க சம்மன் அனுப்புறாங்க, விசாரணை நடத்துறாங்கன்னா இந்த கேஸை வந்து விஜய் திமுக நோக்கி போகுதுன்னு தெரியும். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மேலேயே விஜய்க்கே தமிழ்நாட்டு மக்கள் விஜய் மேல் வச்சிருந்த ஒரு சிறு நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, தான் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு மனுஷன் பேச மாட்டேங்கிறாயா, அவன் படத்தை முடக்கி வச்சுட்டாங்க, அவருக்கு சிபிஐக்கு போயிருந்திருக்காரு, இதுக்கு சம்மந்தமாக கூட அவர் இது வரைக்கும் பத்திரிகை சந்திக்கல, பேசலை, அமைதியாக இருக்கிறாரு. இவர் எப்படி மக்கள் பிரச்சனைக்கு பேசுவார், மக்கள் பிரச்சனைக்கு எப்படி போராடுவார், எப்படி போராட்ட களத்துக்கு வருவார் அப்படின்னு விஜய் மேல இருந்த அந்த இமேஜ் வந்து மொத்தமாக சரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளும் இன்னும் 2 மாதம் கூட இல்லை, அதிகபட்சம்னா 60 நாள்
60 நாள் 50 நாளுக்குள்ள தேர்தல் தேதி வரப்போகுது. தேர்தலுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கான ஏற்பாடுகள் தினந்தோறும் காலையில் மதியானம் நடந்துட்டு இருக்கு. பிரதமர் வர்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் வர்றாரு, வந்துட்டு அமைச்சர்கள் வர்றாங்க, மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க, இவங்களுக்கு டெல்லிக்கு போறாங்கன்னு பரபரப்பா அரசியல் களம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் விஜய் என்ன செய்யறாரே தெரியல. ஏன்னா நம்ம ரொம்ப பார்த்தோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தன்னோட அரசியல் விஷயத்தை காமிச்சுக்கிட்டாரு. வந்து ஃபாஸ்டா எப்பயுமே காமிச்சுட்டாரு. மாநாடு போட்டாரு, மாநாட்டில் எடுத்துன்னு ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செஞ்சாரு. ரொம்ப இந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் வந்து பரபரப்பான காட்ட வேண்டிய இந்த நேரத்தில் அவர் ஆஃப் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் அரசியல் முதிர்ச்சி இல்லாததனம். எங்க பரபரப்பு காட்டணும், எங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை வந்து விஜய் வந்து ஒன்றும் புரிஞ்சுக்கல. அரசியல் பக்குவம், அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா போறப்ப வந்து பின்னாடி பேக் டோருடைய போயிருக்கிறாரு. அங்கே ஹோட்டல்ல இருந்து திருப்பி வந்து இறங்கி கை காமிச்சிட்டு போறாரு. இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. பொங்கல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. 2 முறை டெல்லிக்கு போயிட்டு இருக்காரு. 2 நாளுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு தலைவரை உலகத்திலே இவரை பற்றி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு வந்து 15 நாளா எந்த பேச்சு மூச்சையும் காணா. வீட்டுக்குள்ள என்ன செய்யறாருன்னே தெரியல. கடைசியா அவர் பேசின அரசியல் பேச்சு அப்படிங்கிற ஈரோடு நடந்த கூட்டம் தான். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆச்சு. 1 மாசமா எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது எப்படி? தேர்தலை 3 மாசத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி 1 மாசம் பொலிட்டிக்கலே பேசாம வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறது வந்து இது எந்த விதமான அரசியல்? இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கே தெரியுது இந்த அரசியல் நமக்கு சரியா வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரான்னு தெரியல எனக்கு. இப்போ நடக்கக்கூடிய சில காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக விஜய் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, நேற்றைய வரையும் எடப்பாடி பழனிசாமியே அவர் துரோகி, நன்றி என்னன்னு தெரியாது சொல்லி ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணாங்க டிடிவி தினகரன் அவர்கள். அந்த டோன்னு ஒரு பக்கம் இபிஎஸ் விமர்சனம் பண்ணி, அடுத்த டோன் அப்படியே வந்து விஜய் சூப்பரான தலைவர், மாசா இருக்காரு, அவர் பெரிய கூட்டம் வருதுன்னு அவருக்கு ரொம்ப கிரெடிட் கொடுத்துருந்தாரு. அப்போ டிடிவி தினகரோட முடிவு பண்ணிட்டார். அவர் டிவிக்கெல்லாம் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி, டிவிக்கே கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி ஓபிசி அவர்களும் அங்கே தான் போறாரு பேசப்பட்டுச்சு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தா தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய அளவில் டாமினேட் பண்ணுவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. இப்போ அப்படிலாம் இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் எப்படி வந்து சொன்னதுக்கு மாறா வந்து அவர் அங்கே போய் சேராரு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஒரு லாஸ் தான் அது, நம்ம கூட கூட்டணிக்கு வரும். ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கான்ஃபர் பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு. இப்போ அப்படி இருக்கும்போது வந்து அவர் வராமல் போறது, ஓபிஎஸ் வந்து அவர் கூடாரம் காலியாகிறது அப்படிங்கிறது விஜய்க்கும் ஒரு பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. விஜய்க்கு வருமான விஷயம் வச்சுக்கிட்டு எப்படி அவர் சைலண்டா இருக்கிறாரு? இல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே, 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஆனா இப்போ வரைக்கும் வந்து எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. பேச்சுவார்த்தை தான் இருக்கிறான்னு சொன்னாங்க ஒழிய எந்த கட்சியும் விஜயோட கூட்டணி வரல. அப்ப விஜயை ஒன்றும் ஏத்துக்கிற தயாரா இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், பெரிய அரசியல் கட்சிகள், சின்ன அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, விஜய் முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கிட்டு அந்த கூட்டணியில் கூட டிராவல் பண்றதுக்கு யாரும் இப்போ வரைக்கும் வரல அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார், அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன விஷயம் வந்து 50-60 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற்றில் யாருமே அதை கான்ஃபர் பண்ணல. அவர் தான் கான்ஃபர் பண்ணார். பண்ண உடனே பிசிகாவும் அதை பாசிட்டிவாக தான் பார்த்தாங்க, திருமாவளவன் பாசிட்டிவாக பார்த்தாரு, காங்கிரஸும் பாசிட்டிவாக தான் பார்த்தாங்க, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் பாசிட்டிவாக பார்த்தாரு. அது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை பாசிட்டிவாக பார்த்த நபர்கள் கூட அவர் நோக்கி நகராம இருக்காங்கன்னா என்ன சிக்கல்? இல்லை, ஆசை தான். ஆனால் அது அங்கே நடக்குமா? அது யதார்த்தம் இருக்குல்ல. ஆட்சி அதிகாரம் பங்கு தரன்றாரு. இவர் என்ன எப்படி போறது? இன்னும் ஒரு தேர்தலோட சந்திக்கல, மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டை விட்டு வெளியில வர்றாரு. ஆனா ஆஃபர் மட்டும் பெரிய ஆஃபரா இருக்கு. இந்த சிட் ஃபண்ட்ல லோன் 2000 போட்டா வர 4000 தரன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆஃபரா இருக்கு. அங்க ஒர்த்து கிடையாது. இவர் நம்ம எப்படி போவோம்? இவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காரு, ஏன் அந்த கட்சிக்கு போல? அப்ப அந்த கட்சி கட்டமைப்பு இல்ல, செயல்பாடுகள்ல தலைவர் மேல் உள்ள நம்பிக்கையின்மை. விஜய் மேல் யாரும் நம்பல. விஜய் ஒரு தலைவராக அவங்க ஏத்துக்கல. ஆஃபர் இருக்கு, கவர்ச்சிகரமான ஆஃபர் இருக்கு. அந்த ஆஃபருக்கு உண்டான அந்த பொறுத்து ஒருத்தா ஓகே அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ 1 வாங்கினா 2 ஃப்ரீன்றாங்க. 2000 ரூபாய் சட்டையை வந்து 4000 ரூபாய் சட்டையை வந்து நீங்க வந்து 2000 ரூபான்னு போட்டு 2 வாங்கிக்கலான்னு போட்டு பாருங்க, 4000 உங்க கணக்கு வந்துடும். இந்த ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர் அந்த ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர்லாம் சட்டையோட விலை ஒரிஜினல் விலை வந்து 1000 ரூபா தான். நீங்க 2000 ரூபாயை போட்டு 2 சட்டை எடுத்துக்கலாம்னு ஆஃபர் போட்டுருப்பாங்க. அதே மாதிரி நம்பி வாங்கிடுவாங்க. ஏமாந்து விஜய் அப்படிதான் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராம. ரைட்டு, ஆஃபர்லாம் நல்லா இருக்கு, ஒருத்தா அந்த ப்ராடக்ட் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு அரசியல் பக்குவம் இல்லை, முதிர்ச்சி இல்லை, ரைட், ஓகே. ஆனால் அவரை நம்பி அரசியல் பக்குவம் கொண்ட, பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நீண்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட செங்கோட்டையன் போன்றவர்கள், பிறகு வந்து நம்ம நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள், பிறகு ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள், இந்த மாதிரியான சில முக்கியமான நபர்கள், அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்ட்டு அரசியல் செஞ்ச நபர்கள், அவங்கெல்லாம் கூட பாசிட்டிவாக நம்பி அவர் நோக்கி நகர்றாங்க. அப்படின்னா அவங்க எதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி நகர்றாங்க? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏமாந்து போய் அங்கே நிற்கிறார்கள், நட்டாத்தில் நிற்கிறார்கள். இதான் யதார்த்தமான உண்மை. இன்னும் சில நாட்கள் அவங்களே பேசுவாங்க. டிவியில் அவங்க காமிச்ச கூட்டத்தையும் சோசியல் மீடியாவில் இவங்க போட்ட நரேஷனையும் பார்த்து முதிர்ந்த அரசியல்வாதிகள்
நம்பி போய் ஏமாந்து நிற்கிறாங்கிறதா உண்மை. மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் ஏண்டா சேர்ந்தோம், என்னை எதுக்குமே கூப்பிடுறது இல்லை தம்பி, இனிய மதிக்கிறது இல்லை, நான் மனம் வெதும்பி போயிருக்கேன் தம்பி அப்படின்னு சில பேர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. நான் அவமானப்பட்டு போயிட்டேன் தம்பி அப்படின்னு சில பேர் அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறதாக, என் புத்தியை கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சில பேர்த்துல புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். ஒன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி திமுகவில் இருந்த செங்கோட்டையன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப முதல்ல இருந்த செங்கோட்டையன் புஷியானது கீழே வந்துட்டார். அது ஒரு குழு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த குழுல மேல பாத்தீங்கன்னா புஷியானந்து, ஆதவ அர்ஜுனா, 3வது பேர் செங்கோட்டையன். இதுவே செங்கோட்டையன் நொறுக்கி போய். 2வது செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமின்றாங்க, காசை எடுத்து செலவு பண்ண மாட்டார் யாருக்கும். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் இந்த ஆள் ஒரு செங்கோட்டையன் அங்க பொறுப்பாளர் போட்ட பிறகு கை காசு செலவழிக்க வேண்டிய ஆகிப்போச்சான். இப்போ கை காசு என்ன தம்பி, இவங்க என்ன நல்லா நிலைப்பாட்டே தெரியல, டெய்லி காசு செலவாகிட்டு இருக்குன்னு அவர் அங்கே புலம்பிக்கிட்டு இருக்காராம். மற்ற நிர்வாகிகள்லாம் ஏன் இங்கே சேர்ந்தோம், என்ன மாதிரி போகுது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கிறாங்க. விஜய் ஒரு வேளை நாளைக்கு இந்த தேர்தல்லாம் முடியல, அடுத்த தேர்தல் பார்ப்போம்னு எந்திரிச்சாரு வச்சுக்கோங்க, இவங்க நிலைமை என்ன ஆகுங்கிறது தெரியல. போனவங்க எல்லாம் மனக்குமுறலில் இருக்கிறாங்க, ஏமாந்து போய் இருக்கிறார்கள், நம்பி போய் ஏமாந்துட்டாங்க. அதை காமிச்ச அந்த கிரௌடையும் அந்த பாட்டையும், உங்கள் விஜய் உங்கள் விஜய் பாட்டை பார்த்து பார்த்து போய் அப்படியே போய் எம்ஜிஆரா நான் அவங்கள பாக்குறேன். ஐயோ, அவர் எம்ஜிஆர், ஒரிஜினல் எம்ஜிஆர் இல்லையா, அவர் மேடையில் எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு பாடுற எம்ஜிஆர் யான்னு கிட்ட போய் பார்த்தப்பதான் தெரியும். கோயில் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி எல்லாம் ஒரே அந்த மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி இவரை தூரத்துல இருந்து பார்த்துருக்காங்க எல்லாரும். எம்ஜிஆரோ திருப்பி வந்துட்டாரோ அப்படின்னு போய் ஏமாந்து போய் நிற்கிறாங்க அங்கே போய். ஆனால் சார், இப்போ இன்னொரு விஷயம் இப்போ என்னன்னா, விஜய்க்கு பெண்கள் மத்தியில், குறிப்பாக ஜென்சி வாக்காளர்கள் மத்தியில் நிறைய ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு. அவர் வாக்களிக்க ஏன் எதுக்குன்னு தெரியாமல் வாக்களிக்கிற ஒரு கூட்டம் தயாராக இருக்கு. அது 15% 20% இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு அப்படின்னா, அவர் ஏன் பயந்து பின்னாடி போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஜென்சிக்கு பல பேருக்கு ஓட்டே இல்லையே. ஜென்சிங்கிறது 18+ ஜென்சி, 18+ ஜென்சிலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவங்களும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள், அவருடைய நகர்வுகள், அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து என்னையா நம்ம தளபதியை போட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க, தளபதி எதுக்கும் பேச மாட்டேங்கிறாருயா, நம்ம தான் சோசியல் மீடியா அடி வாங்கணுங்கிற மாதிரி அந்த மக்களுக்கே ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்துச்சு. ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறாங்க, கண்ணை மூடிக்கிட்டு விஜய் என்ன சொன்னாலும், அவர் வானத்துல இருந்து குதிச்சாலும் ரசிப்பாங்க, தரையில பல்ட்டி அடிச்சாலும் ரசிப்பாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் ரசிப்பாங்க, வில்லனை தூக்கி போட்டு அடிச்சாலும் ரசிப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் சண்டை போட்டாலும் ரசிப்பாங்க, எல்லாமே ரசிப்பாங்க. அந்த கூட்டம் ஒன்று இருக்கு. அது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தான். அதை வைத்து உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை நீங்க எட்டிட முடியாது. 2வது கூட்டணி பலம் உண்டு. கூட்டணி பலத்தை இல்லாம ஒரு கட்சி வர்றப்ப அதுக்கு ஒன்னும் மைனஸ் தான். ஒன்னு பக்கத்துல 0 சேர்ந்தா தான் 10, 0க்கு தனியா வேல்யூ கிடையாது. அப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு அந்த 0 தான் எல்லாமே. அந்த கூட்டணி அமைகிறத பொறுத்து தான் ஆட்சி அமைச்சிருக்காங்கிறதா வரலாறு. தமிழ்நாட்டு அரசியல் 50 வருட அரசியல் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே அங்க ஒரு 0 தான் இருக்கு. எந்த கூட்டணியோடு சேர்கிறோம், 2ல சேர்றோமா, 1ல சேர்றோமா, 10ல 5ல சேர்றோமாங்கிறதான் கணக்கு. அப்போ அந்த கூட்டணி கணக்குகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது. ஒரு ஆல்ரெடி அவங்க மனநிலைக்கு வந்துருவாங்க, இது ஒரு வலுவான கூட்டணிப்பா, இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி, இந்த கூட்டணிக்கு போடுவோங்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க. அதனால நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இங்க பெருசா கட்டமைப்பு கிடையாது. ஆனா திமுக ஃபுல் ஸ்வீப்ல வரப்ப காங்கிரஸ் சேர்ந்து வந்துடும். 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 18 சட்டமன்ற உறுப்பினர் வந்துருவாங்க. அப்போ ஒட்டுமொத்தம் பல்காவே அந்த கூட்டணியை பார்த்து டிசைட் பண்ணி ஓட்டு போடக்கூடியவங்க. அப்ப நீங்க வலுவான கூட்டணி இல்லை அப்படிங்கும் போது நீங்க சொல்ற அந்த 18% 10%லாம் ஓடுறது வேஸ்ட் தான்ப்பா, ஜெயிக்கப்பட்டாரு, அப்புறம் எதுக்கு போட போறோம் அப்படின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மனச்சோர்வு வந்துடும். அப்ப அந்த ஓட்டு போடக்கூடிய ஆள்லாம் அந்த வெறித்தனமான ரசிகர் இருக்காங்கல்ல, தளபதி தோத்தாலும் பரவாயில்ல, நான் தளபதிக்கு போடணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் ஓட்டு விழுமையை தவிர நீங்க சொல்ற அந்த 18% 20% இது வரைக்கும் போட்ட கணக்கெல்லாம் இந்த கணக்கெல்லாம் காணொலியாக தான் போயிடுச்சு. இது வரைக்கும் இன்னி வரக்கூடிய வாக்கு வங்கிங்கிறது ஆல்மோஸ்ட் திமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாம் தமிழர் அங்க இருக்கிறாரு, விஜய் என்ன நிலைப்பாடோடு இருக்கிறார், இதே நிலைப்பாடோட தேர்தல் சந்திச்சா நீங்க சொல்ற அந்த 20% 15% வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமாக 5% கூட வாங்குறதுக்கு முடியாது. விஜயுடைய அரசியல் நீங்க சொல்ற மாதிரி அவரோட அரசியல் ரொம்ப பிளாங்கா இருக்கு. அவர் எங்க அப்படின்ற மாதிரி தேட வேண்டியதா இருக்கு. சரி, அவர் ஓகே. ஆதவ அர்ஜுனா, சிட்டி நிர்மல்குமார், அப்புறம் புசி ஆனந்த், அப்புறம் ரீசெண்டாக சேர்ந்த நபர்கள், இப்போ இவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நபர்கள். அவங்க பேசலாம்ல, அவங்க அந்த அரசியல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன் அவங்க கூட அமைதியாக இருக்காங்க? ஆதவ அர்ஜுனாங்க என்ன பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? விசிக்கல, அதாவது அவருக்கு, அதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. சோஷியல் மீடியா அந்த அரசியலாக செய்யலாம். சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணால் அரசியல் ஏறலாமா? சிட்டி நிர்மல்குமாராவது நீங்கள் சொன்ன மாதிரி அதில் பாஜக அரசியல் பின்புலம் வந்திருக்கு. அவரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் தான், ஐடி விங் செக்ரட்டரியாக தான் இருந்திருக்காரு. எல்லாமே இந்த சோசியல் மீடியா
ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்களை வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு அரசியல் இருக்குல்ல, கள அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் யாருக்குமே தெரியாது. இப்போ சிடி நிர்மல்குமாருமே ஐடி விங் செக்ரட்டரியாக இருக்காரு, ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவரான கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வட்ட செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் மாதிரி மாவட்ட செயலாளராகி அமைச்சராகி ஒரு மண்டலத்துக்கு ஒரு பெரிய கிங்கா இருக்கிறாரு, அவர் இங்கே வந்திருக்காருன்னா அவர் அது கள அரசியல் தெரியும். அவர் ஒரு ஏசி ரூம்ல 10 சிஸ்டத்தை போட்டு எப்படி வன்மத்தை பரப்பலாங்கிற அந்த வேலையை பண்ண ஒரு ஐடி விங் செக்ரட்டரியாக இருந்தவர். ஆதவர்ஜினா டேபிளில் உட்காந்து லேப்டாப்பை வச்சு டேட்டாஸ் பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான். யாருக்குமே கள அரசியல் தெரியும். அருண்ராஜ் ஐயர் அவருக்கு என்ன தெரியும்? அவர் நேரம் டேபிள்லேருந்து இப்போ தான் எதிர்த்து வந்திருக்காரு அரசாங்க உத்தியோகத்திலேருந்து. யாருக்குமே கள அரசியல் தெரியாது. செங்கோட்டையன் ஒருத்தருக்கு மட்டும்தான் கள அரசியல் தெரியும். அவருமே மாட்டேங்கிறாரு. அவருமே எக்ஸ்பைரி. அது இவர்கள் இன்னைக்குள்ள களம் வேற, இன்னைக்குள்ள அரசியல் களம் வேற. அவர் அந்த அரசியல்வாதியா இருக்கிறாரு. இந்த ஜென்சியோட இவர் எப்படி மேட்ச் ஆக போறாரு? மேட்ச் ஆகிறது ரெண்டாவது விஷயம். இங்கேயே மேட்ச் ஆக முடியல முதல்ல அவரால். ஆதவர்ஜனாவோடையோ புஷ்யானந்தோடையோ இந்த ஆட்களோடய மேட்ச் ஆக முடியல. இப்போ இத்தனை குழப்பங்கள் இருக்கு அந்த கட்சிக்குள்ள. இப்போ நீங்க இப்ப அனுபவம் வாய்ந்த ஆட்களா இருந்தா கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்காரு. அது நம்ம தெரிஞ்சது நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே. அப்ப இங்க கள அரசியல் தெரிஞ்ச ஆட்கள் கிடையாது, எல்லாமே வந்து டேட்டாஸ் தெரிஞ்ச அரசியல்வாதிகள். டேட்டாஸ் தெரிஞ்ச அரசியல்வாதிக்கும் கள அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். திமுகவில் இந்த முறை வந்து BLA 2 போட்டிருந்தாங்க, இந்த முறை BLA 3ன்னு ஒரு போட்டாங்க. 10 பேருக்கு 10 வாக்காளருக்கு ஒரு நிர்வாகி. திமுகவில் இந்த தெருவில் 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு நிர்வாகி கண்காணிச்சுட்டே இருப்பார். இவர் யாருக்கு ஓட்டு போட போறாங்க, என்ன பண்ண போறாங்க, அந்த ஓட்டை எப்படி நம்ம வாங்கணும். இந்த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ். இப்போ ஒவ்வொரு மண்டல வாரியாக பூத் கமிட்டி ஏஜென்ட்டோடைய மாநாடு நடத்த போறாங்க. ஒரு மண்டலத்துக்கு குறைஞ்சபட்சம் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் வருவாங்கன்றாங்க. இந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க திமுக. இப்போ இங்கே அது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன BLOன்னு என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவன்கிட்ட BLOன்னா படமா புது படமான்னு கேட்பான். இல்லை சார், ஓகே. இப்போ விஜய்கிட்ட இந்த அளவுக்கு அவர் முடங்கி போயிருக்கிறார். பரபரப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவரும் ஒரு கட்சி முடங்கி போயிருக்கிறதுக்கான காரணம் 2 விஷயமா பார்க்கணும். ஒன்று வந்து கரூர் சப்ஜெக்ட் சம்மந்தமாக CBI என்கொயரி போயிட்டுருக்கு ஒன்று. இன்னொன்று ஜனநாயகன் படம் பிரச்சனை. ஜனநாயகன் படம் வந்து அவர் ரொம்ப முடக்கிடுச்சா? அந்த படத்துக்கான சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்காம இருக்கிறதுங்கிறது அவர் மிகப்பெரிய அளவில் மன ரீதியாக அவர் முடக்கிடுச்சா? தோய்வடைஞ்சு இல்லை, படம் வந்து கூட அவருக்கு பெரிய முடக்கமாக இருக்குது. இந்த விசாரணைகள் அலைச்சல், ஓகே, அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு பாஜக கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் அவர் வந்து சமாளிக்க முடியல. ஒரு எல்லாத்தையும் சமாளித்து ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய அரசியல்வாதிகளே இன்னைக்கு பணம் தின்னு கொட்டப்பட்டிருக்காங்க. என்னை 30 வருடம் சிறையில் தூக்கி போட்டாலும் வெளியில் வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவேன்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்னைக்கு பாஜக கொடுத்துட்டார். எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படின்னாரு, துரோகியோட கையை கொடுத்தாரு. அப்படி வீரவசனம் பேசின அரசியல்வாதிகளே பட்டாரம் பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இவர்களால என்ன அனுபவம் இருக்கு? டிடிவி தினகரன் ஜெயலலிதா அவர்களோட அரசியல் பண்ணவர், எம்ஜிஆர் காலத்தை அரசியல் கூட இருந்தவர், கலைஞர் எதிர்த்து அரசியல் பண்ணவர், பெரிய அரசியல் ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவராலே தாக்கு பிடிக்க முடியல. பாஜகவினுடைய அந்த கோர பிடிகள் இருந்து தாக்கு முடியல. இந்த பிள்ளையை யார் காப்பாற்றுவா? அந்த கோர பிடியிலிருந்து இந்த பிள்ளையை காப்பாற்று அப்படின்றதான் நமக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த பிடியிலிருந்து தப்பிக்க முடியாம தான் அந்த பிள்ளை இன்னைக்கு வீட்டில் படுத்து கிடக்கு. விஜயுடைய அரசியல் அப்படிங்கிறது, அவரோட மௌனம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பலருக்கும் புரியாமல் இருக்கு. ஏன் அப்படின்ற மாதிரி பலரும் அவரை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. நான் அவர் சார்ந்த சப்ஜெக்ட் அப்படிங்கும் போது அவர் வந்து கருத்து தெரிவிக்க அமைதியாக அழுகிறதே பாத்ரூம்ல போய் அழுது வர்றாப்ல. அந்த அளவுக்கு தான் விஜய் அரசியலா இருக்கு. அது ரொம்ப உண்மை நகைச்சுவை சொன்னாலுமே என்னவோ தெரியல. அது ஏன் வந்து ஏன்னா பல விஷயங்களுக்கு இப்போ அவர்கிட்ட என்னன்னா வந்து தாம் படம் சார்ந்த பிரச்சனை அது உங்கள் சப்ஜெக்ட், அது நீங்கள் பேசணும், பட் பேசலை. பட் மக்கள் பிரச்சனை சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் பல பேர் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பகுதி நேர ஊழியர்கள் வந்து இந்த அரசால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு அரணா இருக்கேன், நான் தான் ஒரு மாற்று அப்படின்ற மாதிரி நான் காமிச்சிக்கணும். பட் அந்த மாதிரி காமிச்சிக்காம ஒரு கட்சி இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி தான் பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஜயோட அரசியல் இருக்குது. ஒரு மாற்றிக்கிறாரா அந்த போக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு நாட்டில் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார். சரி.